ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் சேனல். நான் உங்கள் விவேக். இன்னைக்கு வீடியோவில் அலர் நின்னுச்சேரிங்கிற தெலுங்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் இல்லையா, ஹீரோவில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் அலர் நின்னுச்சேரி இந்த படத்தை மாரி சிவன் இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ரொமான்ஸ் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படம் அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் பார்க்குறதுக்கு முக்கியமான காரணம், இது ஒரு லவ் மூவி. உங்களுக்கு லவ் படம் பிடிக்குனாக்கா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இந்த படம் வந்து நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஒரு நல்ல லவ் மூவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த படத்தை பார்த்தேன். சரி இதை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லவ் படம் பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். எனக்கு லவ்வெல்லாம் பிடிக்காதுனாக்கா ஒன் டைம் வாட்சபுளாக இருக்கும். இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தோட ஹீரோ வில்லேஜில் தெருவில் நடக்கிற நாடகத்தில் ஆக்ட் பண்ணிக்கிட்டு அவருக்கு மிகப்பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது படத்தோட ஹீரோயின் பயல் வந்து ஒரு பணக்கார வீட்டு பெண்ணாக இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே லவ்வில் விழுறாங்க. ஹீரோட ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை லவ் பண்ணு சொல்கிறாங்க. பட் ஹீரோ என்ன சொல்கிறாருனாக்கா, எனக்கு டேரக்டர் ஆகணும்னு மிகப்பெரிய கனவு இருக்குது, எனக்கு லவ்வெல்லாம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு ஸ்டேஜில் லவ்வா இல்லை கேரியரான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிற சூழ்நிலை வருது. அப்போ ஹீரோ வந்து எனக்கு கேரியர் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஹைதராபாத் போயிடுறாரு. ஹைதராபாத்தில் டேரக்டர் சான்ஸ் தேட போயிடுறாரு. அப்போ படத்தோட செகண்ட் ஹீரோயின் ஹெபா பட்டேலை மீட் பண்ணுறாரு. ஹெபா பட்டேலுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. கடைசியாக ஹீரோ ஒரு படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சாரா இல்லையா, 2 ஹீரோயின் எந்த ஹீரோயினை கல்யாணம் பண்ணுறாரு, கடைசியில் ஹீரோட லவ் சக்ஸஸாக இருந்துச்சா இல்லையா, இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி வந்திருக்கு. இருந்தாலும் இந்த கதை வந்து ஒரு பழசான கதை தான். அதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆஸ் யூஷுவல் சேம் தான். பட் கிளைமேக்ஸ் வர ட்விஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எதிர்பார்க்கல அந்த ட்விஸ்ட் வரும்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் ஃபஸ்ட் ஹாஃபில் இப்போ 2 ஹீரோயின் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஃபஸ்ட்டு ஹீரோயின் பயலுக்கும் ஹீரோவுக்கும் உள்ள கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த லவ் போர்ஷன்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்லோனஸ் ஆகும் படம். செகண்ட் ஹாஃபில் ஹெபா பட்டேல் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருப்பார். ரிலேஷன்ஷிப்னு சொல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருப்பாங்க 2 பேரும். அவங்களுக்குள்ளே உள்ள அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் காமெடிங்கிற பேரில் மொக்க போட்டு வச்சுருக்காங்க. படம் ஸ்டார்டிங்கில் பயலோட ஃப்ரெண்டு வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். அதை வச்சு பாடி ஷேமிங் பண்ணி காமெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் சிரிப்பே வரல, கடுப்பு தான் வந்துச்சு. நிறைய காமெடி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் காமெடியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தோம்னாக்க சினிமாட்டோகிராஃபி ஒவ்வொரு ஃப்ரேமும் சூப்பராக எடுத்திருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாம் குறை சொல்ல முடியாது. செகண்ட் பாசிட்டிவ்னாக்கா தமிழ் டப்பிங். இந்த படத்தில் தமிழ் டப்பிங் ப்ராப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஒரு நீட்டான ஒரு தமிழ் டப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட தேர்ட் பாசிட்டிவ்னாக்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த படத்தில் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பயல் கூட உள்ள கெமிஸ்ட்ரியும் சரி, செகண்ட் ஹாஃபில் ஹெபா பட்டேலுக்குள்ள உள்ள கெமிஸ்ட்ரியும் சரி, ரொம்ப நல்லாவே டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து இப்போ படத்தோட ஹீரோயின் பயலோட ஆக்டிங் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து ஹெபா பட்டேல் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஹீரோவுக்கும் ஹெபா பட்டேலுக்கும் உள்ள அந்த கெமிஸ்ட்ரி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. கிளைமேக்ஸில் அவங்க வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் வைஸ் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி நல்லா இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. சாங்ஸ்லாம் ஆவரேஜாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் சாங் போட்டாலும் சாங் கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு டீசெண்டாக தான் இருக்குது. ஒன்றும் புரியாத மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. இந்த படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி வந்து ஏகப்பட்ட படம் எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட டிஃப்ரென்ஸு. இந்த படத்தோட செகண்ட் நெகட்டிவ்னாக்கா வில்லன் ரோலை இன்னும் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம். பட் சொதப்பி வச்சுருக்காங்க. இந்த இந்த படத்தோட தேர்ட் நெகட்டிவ்னாக்கா படத்தோட டியூரேஷன் தான். கிட்டத்தட்ட 2 hours 37 minutes வருது. ரொம்ப ஸ்லோவாக போகுது. பார்க்குறதுக்கு கடுப்பாகுது, போர் அடிக்குது. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 37 minutes. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜ், செகண்ட் ஹாஃப் பிலோ ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி. இந்த படத்துக்கு என்னோட மார்க் 5க்கு 2 தருவேன். இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. தயவுசெய்து 18 வயசு மேலே உள்ளவங்க இந்த படத்தை பாருங்கள். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, கீழே உள்ள இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் எந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.